குமுளியிலிருந்து பத்தனம்திட்டா வரைக்கும் கவி ஃபாரஸ்ட் வழியாக இன்றைக்கி ஒரு ஜேர்னி நம்ம ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ட்ராவல் வாக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கேரளா பார்டரான இடுக்கி டிஸ்ட்ரிக்டில் இருக்க குமுளிக்கு தாங்க வந்திருக்கோம். இன்றைக்கி இங்கேருந்து ஒரு தரமான பஸ் ஜேர்னி, அதுவும் ஒரு சூப்பரான ரூட்டில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். ஆல்ரெடி தமிழ்நாட்டில் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இங்கே குமுளியிலேருந்து பத்தனம்திட்டா வரைக்கும் கவி ஃபாரஸ்ட் வழியாக இன்றைக்கி ஒரு ஜேர்னி நம்மளுக்கு அமைய போகுது. இந்த கவி ஃபாரஸ்ட் எக்ஸாக்டாக எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முல்லை பெரியார் ரிசர்வாயர்ஸ்க்கு பின்னாடி இருக்கிற ஒரு டென்ஸ் ஃபாரஸ்ட் தாங்க இது. இங்கே பார்த்தீங்கன்னா மழைவாழ் மக்கள் மட்டும்தான் இருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்ம இங்கே குமுளிலேருந்து கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸை பிடிச்சி தான் கவி ஃபாரஸ்ட் வழியாக பத்தனம்திட்டா வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக காலையில் 3:45 ஆகுதுங்க. இங்கே குமுளிலேருந்து காலையில் 5:30 மணிக்கு நம்ம பஸ்ஸு டிபார்ட் ஆகும். ஸோ பஸ்ஸு வந்த பிறகு பஸ்ஸோட ஷாட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இந்த சூப்பரான ஒரு டென்ஸ் ஃபாரஸ்ட் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணுவோம். கிளைமேட்டும் பார்த்திங்கன்னா இப்போ இங்கே ஜில்லுன்னு இருக்குது. ஸோ மழைலாம் பேஞ்சிச்சுன்னா செம்ம சூப்பராக இருக்கும். நம்ம போகிற ரூட்டும் பார்த்திங்கன்னா ஒரு செம்மையான ரூட்டு. நடுவில் வைல்டு அனிமல்ஸ் பார்க்கறதுக்கும் சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ வாங்க பஸ் வந்த பிறகு பஸ்ஸோட ஷாட்ஸ்லாம் பார்த்துட்டு இந்த சூப்பரான ஃபாரஸ்ட் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணுவோம். வீடியோ எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ் அப்புறம் வியூவர்ஸ் மறக்காமல் லைக்கை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஹைப் ஆப்ஷன் வரும். ஸோ கமெண்ட் ஆட்டோமேட்டிக்காக ஸ்க்ரோல் ஆகி ஹைப் பட்டன் வரும். அதை கிளிக் பண்ணி நம்ம வீடியோக்கு ஹைப் கொடுத்துருங்க. நீங்கள் எவ்வளோக்கு ஹைப் பாயிண்ட்ஸ் கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு நம்ம வீடியோஸ் புது வியூவர்ஸை ரீச் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ரூட்டு இதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு ரூட்டு ட்ரை பண்ணியிருப்போம், திருநெல்வேலி பக்கத்தில் மாஞ்சோலைக்கு. ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு அன்எக்ஸ்ப்ளோர்டு ரூட்டு தான். ஸோ இது அன்எக்ஸ்ப்ளோர்டுன்னு சொல்ல மாட்டேன், பட் ஆனால் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டென்ஸ் ஃபாரஸ்ட்டில் போகிற ரூட் இது. ஸோ மறக்காமல் அந்த ஹைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம வீடியோக்கு ஹைப் பாயிண்ட்ஸ் கொடுத்துருங்க. இது பார்த்திங்கன்னா தமிழ்நாடுக்குள்ளே இருக்க குமுளி பஸ் ஸ்டாண்டுங்க. ஸோ நம்ம டிஎன்எஸ்டிசி பஸ்ஸஸ்லாம் நிற்கிது பார்த்திங்களா. அப்படியே இந்த பக்கம் வந்திங்கன்னா இது ஸ்டேட் பார்டர். ஸோ தமிழ்நாடு கேரளாவோட பார்டர். ஸோ அங்கே லைட் எரியுது பாருங்கள், ஹெட்லைட். அங்கே இருக்கிறது வந்து குமுளியோட கேஎஸ்ஆர்டிசி, அதாவது கேரளா பஸ் ஸ்டாண்ட் அங்கே இருக்குது. ஸோ கேரளா பஸ்ஸஸ்லாம் பார்த்திங்கன்னா அங்கே நிற்கும். நம்ம தமிழ்நாடு பஸ்ஸஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நிற்கும். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3:45 ஆகுதுங்க. இந்த குமுளியை பொறுத்த வரைக்கும் கடைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 24/7 ஓப்பன்லேயே தான் இருக்கும். ஏன்னா இது வந்து பார்டரில் இருக்கிறதுனால. ஸோ இந்த ஸ்டேட்லேருந்து அந்த ஸ்டேட் வண்டிங்க போயிட்டு வந்துட்டு இருக்கிறதால ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா எல்லா கடையுமே ஓப்பனில் தான் இருக்கும். ஸோ இங்கே எப்படி ரீச் பண்ணோம்னு சொல்லி நான் சொல்லிடுறேங்க. சென்னையிலேருந்து திண்டுக்கல் வரைக்கும் ட்ரெயினில் வந்துட்டு திண்டுக்கல்லேருந்து குமுளிக்கு பஸ்ஸில் வந்துட்டோங்க. திண்டுக்கல்லேருந்து குமுளிக்கு பஸ் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிளாகவே இருக்குது. அப்படி இல்லைனா நீங்கள் மதுரை போயிட்டிங்கன்னா எக்கச்சக்கமான பஸ்ஸஸ் இருக்குது. ஸோ நாங்கள் ட்ரெயினில் வந்து நைட்டு இறங்கணும். ஸோ 11:15 திண்டுக்கல்லில் பஸ் ஏறணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2:15 எடுத்துகிட்டு வந்து இறக்கி விட்டுட்டாங்க. அதுவும் நாங்கள் வந்த பஸ்ஸு பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான பஸ். அந்த பஸ்ஸோட பிக் நான் அடுத்து போடுறேன். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5:10 ஆகுதுங்க. ஸோ நம்ம ட்ராவல் பண்ண போகிற அந்த ஃபேமஸான கவி ரூட்டுக்கு போகிற பஸ் வந்தாச்சுங்க. இது நார்மல் வேணாடு பஸ்ஸு கிடையாது, இது வந்து மினி பஸ் மாதிரியே இருக்குது பஸ்ஸை பார்க்க சொல்ல. ஸோ பஸ்ஸு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5:30 இங்கே குமுளிலேருந்து கிளம்புங்க. ஸோ பஸ்ஸு வர சொல்லவே பார்த்தீங்கன்னா செம்ம கூட்டமாக இருக்குது. ஸோ உள்ளெல்லாம் சீட்டெல்லாம் ஃபில் ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் ஃப்ரண்ட்டில் ஒரு சீட்டு பிடிச்சி உட்காந்துருக்கோம். ஸோ எப்படி போக போகுதுன்னு தெரியல. ஸோ வாங்க வீடியோ சூப்பராக கண்டினியூ பண்ணுவோம். பஸ்ஸோட எக்ஸ்டீரியர் இன்டீரியர் ஷாட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்துடுங்க. இந்த பஸ் பார்த்தீங்கன்னா எங்கள் குமுளிலேருந்து பத்தனம்திட்டா வரைக்கும் போகுங்க. ஸோ கீழே அந்த பிளாக் கலரில் எழுதியிருக்க வந்து பத்தனம்திட்டா, அதுக்கு மேலே கவின்னு சொல்லி ரெட் கலரில் எழுதியிருக்காங்க. 8 ഡാം ഉണ്ട്. 8 ചിലപ്പോഴൊക്കെ അനിമൽസിനൊക്കെ കാണാൻ പറ്റും. ലക്കുണ്ടെങ്കിൽ
ഇപ്പൊ രാവിലെ കാണുന്നുണ്ട്. രാവിലെ കാണാറുണ്ട്, എല്ലാ ദിവസവും കാണാറുണ്ട്. ചില ദിവസം ഉണ്ടാവാറില്ല. അങ്ങനെ ഒരു യാത്രയാണിത്. നിങ്ങൾ ഏതേത് കാണുന്നുണ്ട്? ഞാൻ മിക്കവാറും കാണാറുണ്ട്. അത്രയും ആ. മാക്സിമം എതി കണ്ട് കുറച്ച് പേടിക്കുന്നുണ്ട്. വേറെ ഉപദ്രവമൊന്നുമില്ല, വേറെ റിസ്ക് ഒന്നുമില്ല. റിസ്ക് ഒന്നുമില്ല. താങ്ക് യു സോ മച്ച്. എല്ലാ ആൾക്കാരും கரெக்டாக பார்த்தீங்கன்னா 5:30க்கு நம்ம பஸ் குமிளிலேருந்து கிளம்பிடுச்சுங்க. ஸோ ரோட்டு செம்ம சூப்பராக இருக்கும். ஸோ டிரைவரை நான் பேசுனதை கேட்டிருப்பீங்க. ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. வைல்ட் அனிமல்ஸ் ஸ்பாட் பண்ணால் சந்தோஷமாக இருக்கும். ஸோ நம்ம லக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. போ ரூட்டை கண்டினியூ பண்ணுவோம். பஸ்ஸு தாங்க பார்க்க பழைய பஸ்ஸு மாதிரி இருக்கு. வச்சு சர்வ ஏறுது. அதான் பஸ்ஸு கிளம்பிச்சு. எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா 60ல் தான் போகிறாரு. வண்டி பெரியார் வந்திருக்கோங்க. ஸோ இங்கேருந்து தான் நம்ம போகிற அந்த கவி ரோட்டோட டைவர்ஷன் தெரியும். இதுதான் வண்டி பெரியார் பஸ் ஸ்டாண்டு. செக் போஸ்ட் வந்துட்டோம். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6:10 ஆகுதுங்க. நம்ம 5:30 கிளம்பணும். ஒரு 40 மினிட்ஸ் சூப்பரான ரைடு வந்தோம். ஸோ செக் போஸ்ட் ரீச் ஆயாச்சு. இதுக்கப்புறம் தான் அந்த சூப்பரான ஃபாரஸ்ட் ரூட் ஸ்டார்ட் ஆக போகுது. நம்ம போகிற ரூட்டு பார்த்தீங்கன்னா சபரிமலை ஒட்டினா மாதிரியே தாங்க ஃபுல்லாகவே போகும். ஆஹா ஆஹா செம்ம. செக் போஸ்ட் தாண்டி ஃபாரஸ்ட் குள்ள என்ட்ரி ஆகி 20 மினிட்ஸ் தாங்க ஆகுது. ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா யானையை ஸ்பாட் பண்ணியாச்சு. நம்மளுக்கு இன்னும் சாலிடாக பார்த்தீங்கன்னா 5 மணி நேரம் கிட்ட இந்த ரூட்டில் ட்ராவல் இருக்கு.
ஜூம் 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 தெரியுதா அப்பா ஆக்சுவலா கோப்ரோல எவ்வளவு விசிபிளா தெரியுதுன்னு தெரியல, பட் ஆனா எங்களுக்கு அவ்வளவு பக்கத்துல தெரியுது. ஏய் அம்மா வியூங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மிஸ்ட் கவர் ஆயிருக்கு. ஸோ ஒரு 2 மினிட்ஸ் ஆல்ட் விட்டுருக்காங்க. கரெக்டாக யானை இங்கே தான் இருக்குது. ஃபுல்லாக மிஸ்ட் கவர் ஆகிருக்குங்க. செம்ம சூப்பராக இருக்குது பார்க்க சொல்ல. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஸோ ஃபுல்லாகவே என்டையராக மிஸ்ட் கவர் ஆகிருக்கு. இவ்வளோ நேரம் வியூலாம் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்குள்ளே வர மாதிரி தாங்க இருந்துச்சு. ஸோ இப்போ 2வது முறை யானையை ஸ்பாட் பண்ணோம். ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மிஸ்ட் கவர் ஆகி ஒரு 2 மினிட்ஸ் ஆல்ட்டு கொடுத்தாங்க. ஸோ வெளியில் போய் தான் செம்ம ஷார்ட்ஸ் எடுத்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அகைன் திருப்பி ஃபாரஸ்ட்குள்ளே தான் போதும். ஃபுல்லாக மிஸ்ட் கவர் ஆகிருக்குங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா கவி வில்லேஜுங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோடு தான் ஸ்டார்ட் ஆக போகுது. இது கவி வில்லேஜோட ரேஷனுங்க. ஸோ அப்படியே இது பார்த்தீங்கன்னா கெவி ஸ்டோர்னு சொன்னாங்க கேட்டதுக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி டேம் பார்த்துருப்பீங்களா, கவிக்குன்னு செப்பரேட்டாக ஈகோ டூரிசம் கேரளா டூரிசம்லேருந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ பேக்கேஜஸாகவே அதை ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. ரோடு நல்லா இருக்க சொல்ல ஸ்பீடாக வந்தாருன்னு பார்த்தா ஆஃப் ரோட்லேயும் பார்த்தீங்கன்னா ஸ்பீடை குறைக்கவே இல்லைங்க. நல்லா அடித்து நவுத்திட்டு போயிட்டுருக்காரு. பள்ளமேடாக இருக்குது ஆல்ரெடி ரோடு, அதுலேயுமே ஸ்பீடை கம்மி பண்ணாமல் செம்ம ஸ்பீடில் தான் போயிட்டுருக்காரு. நம்ம டிரைவர் எனக்கு செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் போல் இருக்குங்க. கர்வ்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வருது, அதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஸ்பீடை கம்மி பண்ணாமல் தான் ஓட்டுறாரு. ரோடை பார்த்து ஓட்டுறதை விடாமல் கூட சேர்ந்தா அனிமல்ஸ்லாம் வருதுன்னா அவர் தான் பார்த்து பஸ்ஸை நிறுத்தி எல்லாருக்குமே சொல்கிறாரு அனிமல்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. கீழே ஒரு ஊரு, அந்த ஊருக்குள்ள ஒரு கேண்டீன் அப்படின்னு சொல்லி கரெக்டா 7:30க்கு நிப்பாட்டிருக்காங்க. பம்பா டேம் தாண்டின பிறகு ஒரு சூப்பரான இடத்துல ஒரு பிரேக் நிறுத்திருக்காங்க. டிஃபன் பிரேக் தான். உள்ளே போய் டிஃபன் சாப்பிட்டு வந்தோம். ஸோ இடியாப்பம் தான் இருந்துச்சு. இடியாப்பம் தான் சாப்பிட்டு வந்தோம். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த பஸ் ஜர்னிக்கு எவ்வளோ ஃபேர் ஆச்சுன்னு சொல்லிடுறேங்க. ஸோ 2 பேருக்கு பார்த்தீங்கன்னா 416 ரூபா ஆச்சு. ஸோ ஒருத்தருக்கு வந்து 208 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க குமுளிலேருந்து பத்தனம்திட்டா வயா கவி போகிற பஸ்ஸில். ஸோ என் கூட ட்ராவல் பண்ணுறவர் யார் சார் உள்ளே இருக்கார், வந்தவர் காட்டுறேன் நான். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பரான ஜேர்னி. 5 யானையை ஸ்பாட் பண்ணோம். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 3 யானை மேலே நின்றுட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் பார்த்தீங்கன்னா 2 யானை பக்கத்துலேயே நின்றுச்சு. ஸோ 5 யானை இது வரைக்கும் ஸ்பாட் பண்ணியிருக்கோம். டேமும் பார்த்தீங்கன்னா கவி டேம் கிராஸ் பண்ணி வந்திருப்போம். അതവന് ഇപ്പറങ്ങ ഇറങ്ങി ഇതുവരെ കണ്ടില്ല. വണ്ടി വന്നപ്പോൾ 5:30 ആവുന്നു.
இங்கே கவியில் பார்த்தீங்கன்னா கவி ஈகோ டூரிசம்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் கேரளா டூரிசம் ஆப்ரேட் பண்ணுறாங்க. அது ஸோ இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு பேக்கேஜ் மாதிரியே ஆர்கனைஸ் பண்ணி எல்லாருமே கூப்பிட்டு வந்து இங்கே ஸ்டேவோட இந்த சரௌண்டிங்ஸ் எல்லாம் சுற்றி பார்க்க வைக்கிற மாதிரி ஒரு பேக்கேஜ் கேரளா டூரிசம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எக்ஸாக்ட் ஃபேர் தெரியல, அது மாதிரி பேக்கேஜ் கேரளா டூரிசம்லேருந்து ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நானும் ரொம்ப நாளாக இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணணும்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேங்க. ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா பத்தனம்திட்டாலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கே கும்ளியிலேருந்து பத்தனம்திட்டா. ஸோ இந்த ரூட்டுக்கு ஏதாச்சும் ஒரு ரூட்டில் பண்ணணும்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுருந்தேன் கவி வழியாக வரசில். ஸோ இந்த பஸ்ஸோட டைமிங்ஸ் பார்த்துருவாங்க. ஸோ கும்ளியிலேருந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் 5:30க்கு ஒரு பஸ்ஸு கிளம்புது. அடுத்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா மதியானம் 12:30 அப்புறம் 1:30. ஸோ கும்ளி சைட்லேருந்து 3 பஸ்ஸும் பத்தனம்திட்டா சைட்லேருந்து 3 பஸ்ஸும் ஆப்ரேட் பண்ணுறாங்க. இங்கே பத்தனம்திட்டாலேருந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் 5:30 6:30 காலையிலேயே 2 சர்வீஸ் இருக்குது. அடுத்த சர்வீஸ் பார்த்தீங்கன்னா மதியானம் 12:30. ஸோ இந்த பஸ்ஸு போயிட்டு மதியானம் ரிட்டர்ன் வந்துடும். ஸோ இது வரைக்கும் ஒரு சூப்பரான வியூ, சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். இதுக்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா செம்ம வியூஸ் காத்துட்ருக்கு. ஸோ 8 டேம் கிட்ட வரும்னு சொல்லி டிரைவரை நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தார். ஸோ இது வரைக்கும் 2 டேம் கிராஸ் பண்ணி வந்திருக்கோம். நம்ம ரெஸ்ட் ஸ்டாப் நிறுத்தின வியூமே பார்த்தீங்கன்னா சரியாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நான் சொன்னல நம்ம கூட இன்னொருத்தர் ட்ராவல் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு இவர் தான் அருவி ட்ராவல். ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கல்ல? ஸோ தம்பி கூட இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் இல்லை, 1.5 வருஷத்துக்கு கழிச்சு ஒரு ட்ராவல். கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம திருநெல்வேலி வந்தே பாரத் கூட்டமாக கும்பலாக இருந்தோம். நானும் தனியாக இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறோம். ஆனால் கும்பலாக பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி வந்தே பாரத் கடைசியாக பண்ணது. ஸோ அதுக்கப்புறம் 1.5 வருஷம் கேப் கழிச்சு இந்த ட்ரிப் தான் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு ஜேர்னி பண்ணோம். இது கொம்பு இல்லாமல் இருக்குது. இது மலையாளத்தில் இந்த பாருங்க தேட்டை. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் இன்னும் டீப் ஃபாரஸ்ட்குள்ளே போகும்னு சொல்லி இப்போ தான் டிரைவர் அண்ணா சொன்னார். இது எத்தனாவது செக் போஸ்ட்னு எங்களுக்கே தெரியல. ஆனால் இதுவும் ஒன் ஆஃப் த மெயின் செக் போஸ்ட் தாங்க. பறக்க ஏற நம்ம கிளம்பிட்டோம். பஸ்ஸு இல்லை அந்த வேனு போகிற அளவுக்கு தான் அந்த பாலையே டென்ஸ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே டிராஃபிக் ஜாமுங்க. ஸோ அந்த ஈகோ டூரிசம்னு சொல்லியிருந்தேன்ல பேக்கேஜ் மாதிரி ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ 2 வண்டியுமே பார்த்தீங்கன்னா அந்த பேக்கேஜ் மூலமாக வந்தவங்க தான். ஸோ உங்களுக்கு 2வது பஸ்ஸில் பார்த்தாலே தெரியும் கவி ஈகோ டூரிசம்னு சொல்லி போட்டிருக்கோம். ஆக்சுவலாக அந்த மலை இது பார்த்தீங்களா பைசன் கூட்டம் அப்படியே அங்கே மலையில் இருக்குங்க. தெரியுதா இல்லையான்னு தெரியல, ஒரு கூட்டம் மாதிரி தெரியுதுங்களா. நல்லா இருக்குல்ல, யானை இல்லை. എല്ലാ ഡാമിന്റെ വെള്ളം
ஸோ இந்த ரூட்ல இருக்கிறதுலயே மெயினான டேம் இதுதானா? இது பேர் என்ன? இது பேர் என்ன ப்ரோ? கன்னி டேம். கட்டி பார்த்தீங்கன்னா பொன்னப்பரமலையா கீழே அப்படியே அகர பாதாள பள்ளத்தாக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து மகர ஜோதி அப்போ சபரிமலை கோவில் கிட்ட இருக்க ஐயப்பன் கோவில் அந்த தீபம் தெரியுமா? ஸோ இதுக்கு அடுத்து தான் சபரிமலைன்னு சொன்னாரு. காலையில் 5:30 மணிக்கு பத்தனம்திட்டாலேருந்து கிளம்புன முதல் பஸ் எதிர்கட்டிட்டுச்சுங்க. ஸோ இதுதான் மிட் பாயிண்ட்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் நம்ம வந்த டிஸ்டன்ஸ் ஆஃப் டிஸ்டன்ஸ் தான் வந்திருக்கோம். இன்னொரு ஆஃப் டிஸ்டன்ஸ் போகணும். ப்ராப்பர் ஆஃப் ரோடு இதுதாங்க. தூரத்துல இருக்கிற பிளைன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துல காட்டு மாடுங்க தெரியுதுங்க. டேம்லேருந்து ஊருக்கு தண்ணி எடுத்துகிட்டு போகிற பைப் லைன்ஸுங்க இது. செகண்ட் பஸ்ஸும் வந்துருச்சுங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா பத்தனம்திட்டாலேருந்து குமிழி போகிறது தான் வயா கவி. ஃபர்ஸ்ட் நம்ம அங்கே பார்த்தது வந்து 5:30 கிளம்புற பஸ்ஸு, இது 6:30 கிளம்புற பஸ்ஸு. இப்போ நம்ம பஸ்ஸு போயிட்டு பார்த்தீங்கன்னா 12:30 அகைன் கிளம்பும். நான் ஆல்மோஸ்ட் எண்டுக்கு வந்தாச்சுன்னு சொன்னது வந்து அந்த டென்ஸ் ஃபாரஸ்ட்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, கேன்டீன் தானே வருது. ஸோ அந்த டென்ஸ் ஃபாரஸ்ட் எண்டுக்கு வந்தாச்சு. மோழியார் தாண்டி இருக்கும். ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம பத்தனம்திட்டா போகிறதுக்கு 60 கிலோமீட்டர்ஸ் கிட்ட இருக்குங்க. ஸோ நம்ம அந்த கேன்டீன்லேயே பார்த்தா மொழியார் 30 கிலோமீட்டர்ஸும் பத்தனம்திட்டா 90 கிலோமீட்டர்ஸ்னு சொல்லிட்டு இப்போ தான் மொழியார் கிராஸ் பண்ணியிருக்கோம். இன்னும் 60 கிலோமீட்டர்ஸ் இருக்குது நம்ம பத்தனம்திட்டா போகிறதுக்கு.
ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுதாங்க அந்த 2வது பஸ்ஸு. ஸோ நம்ம இந்த ரெட் கலர் பார்த்தோம்ல, அது பார்த்தீங்கன்னா ஏதோ டூர் பேக்கேஜுக்காக போயிட்டுருக்க பஸ்ஸும் அது. ஸோ இதுதான் 2வது பஸ்ஸுன்னு சொன்னாங்க. அதிலே போட்டு பாருங்க, பத்தனம்திட்டா கவி குமிலின்னு சொல்லிட்டு. இந்த ரைட்டில் போகிறது தான் சபரிமலை போகிற ரூட்டுங்க. சபரிமலை ரூட். ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 41 கிலோமீட்டர் இருக்கு பத்தனம்திட்டா போகிறதுக்கு. ஃபாரஸ்ட் ஜேர்னி, காட் ஜேர்னிலாம் முடிச்சாச்சுங்க. ஸோ இப்போ வந்து பிளெயின் சர்வீஸ், அதாவது ஊருக்குள்ளே வந்தாச்சு. இன்னும் 41 கிலோமீட்டர் இருக்கு நம்ம பத்தனம்திட்டா ரீச் ஆகிறதுக்கு. முன்னாடி ரைட்டு போகிற பிரிட்ஜ் பார்த்துருப்பீங்க, சபரிமலை போகிற பிரிட்ஜுன்னு சொல்லியிருப்பேன் நான். ஸோ நம்ம இப்போ என்டையர் இந்த ரூட்டை பார்த்தீங்கன்னா இந்த சபரிமலையை ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே தான் வந்திருப்போம். கும்பலிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கே பத்தனம்திட்டா வரைக்குமே. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11:20 ஆகுதுங்க. ஆக்சுவலாக நம்ம பஸ் 11:30க்கு வரணும். ஒரு 10 மினிட்ஸ் பிஃபோர் டைம்லேயே வந்துருச்சு இங்கே பத்தனம்திட்டாக்கு. ஸோ நம்ம அண்ணன் பார்த்தீங்கன்னா நான் சபரிமலை பிரிட்ஜு காமிச்சிருப்பேன். ஸோ அந்த பிரிட்ஜு தாண்டின பிறகு செம்ம அடின்னு வச்சுட்டு வந்தார். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோட்ஸ் நிறைய இருந்துச்சு. ஸோ பொறுமையாக தான் ஓட்டிகிட்டு வந்தார். அதுக்கப்புறம் சரியான அடின்னு அடிச்சுட்டு வந்துட்டு பிஃபோர்லேயே எடுத்து விட்டாருங்க. ஸோ இப்போ நம்ம பஸ் பார்த்தீங்கன்னா அகைன் இங்கேருந்து திருப்பி அந்த கவி வழியாக குமிளி வரைக்கும் போய்டும். இங்கே 12:30 கிளம்புற பஸ்ஸாக நம்ம பஸ்ஸை கிளம்பும். ஒரு சூப்பரான ஜெர்னி. ரொம்ப நாள் பிளான் பண்ணியிருந்தேன். ஆல்மோஸ்ட் ஒரு வருஷத்துக்கிட்ட இந்த ஜெர்னி நான் பிளான் பண்ணி கடைசியில் இன்னைக்கு எக்ஸிக்யூட் பண்ணியாச்சு. அதே மாதிரி இந்த ஜேர்னி அப்போ நம்ம நிறைய யானைங்கெல்லாம் பார்த்தோம். 2 கூட்டம் யானை பார்த்தோம். அப்புறம் அதை காட்டெருமையா பைசன் தானே அது 2 கூட்டம் பார்த்தோம். அப்புறம் மான் ஆனால் தூரத்தில் நம்ம பார்த்துருக்கோம். அது தூரத்தில் பார்த்தோம். பட் ஆனால் இதில் கிளியராக தெரிஞ்சிருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா காட்டு பண்ணிலாம் பார்த்தோம். நம்ம கேண்டீன் பக்கத்துலேயே உட்காந்துருந்துச்சு. நான் அது ஆக்சுவலாக நார்மல் பண்ணி தான் நினச்சேன். பட் ஆனால் எல்லாருமே பார்த்தீங்கன்னா காட்டு பண்ணி சொன்னாங்க. கேஷுவலாக உட்காந்துருச்சு. இது ஒன்றுமே ஒரு இதுவுமே இல்லாமல் ஒரு சூப்பரான ஜேர்னி. ரொம்ப நாள் எக்ஸ்பெக்ட் பண்ணி இந்த ஜேர்னி. ஆனால் இவ்வளவு ஸ்பாட் பண்ணுவோம் நாங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணல. கரெக்ட். அதனால தான் சொல்கிறோம், ஏர்லி மார்னிங் இந்த டைமுக்கு வாங்க, அழகாக பார்க்கலாம். ஒரு கட்டத்தில் 2வது டைம் பிரேக் நிப்பாட்டின இடத்துல யானை பார்த்ததெல்லாம் நாங்களே ஒரு டைம் செதறிட்டோம். ரீசன் என்னன்னா அவ்வளோ பக்கத்தில் இருந்துச்சு. யானை பிளிர்றது, மரத்தை உடைக்கிற சவுண்ட் எல்லாமே கேட்டுச்சு, கிளாரிட்டியாக கேட்டுச்சு. அதுவும் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து காலையில் கிளம்புற பஸ் போனீங்கன்னா உங்களுக்கு அந்த டைம் ரீச் ஆக சொல்ல ஒரு 9-9:30 வாக்கில் ஆகிடும். ஸோ நீங்கள் அங்கே குமுளியில் காலையில் கிளம்புற பஸ் ஏறினீங்கன்னா ஒரு 7:30-8 மணிக்கெலாம் இந்த கவி இந்த ஃபாரஸ்ட் ரூட்டில் வர ஆரம்பிச்சிடும். ஸோ நம்மளுக்கு இன்னும் சான்சஸ் அதிகம் நிறைய மிருகங்களை பார்க்கறதுக்கு. குமுளியிலேருந்து கரெக்டு தாங்க, குமுளியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க, அதுதான் பெஸ்ட்டு. ஒரு சூப்பரான ஜேர்னி. என்னோட ட்ரீம் ஜேர்னினே சொல்லணும்னா ரொம்ப நாள் பிளான் பண்ணி இந்த ஜேர்னி பக்காவாக எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சாச்சு. இந்த வீடியோ ரன் பண்ணிக்கிற வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் தட்டி விட்டுக்கோங்க. அப்படியே அந்த ஹை பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. டாடா.